இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இல்லம் செல்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இல்லம் செல்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். ஆண்டவர் வழியை தயாரிப்போம், கடவுளின் வரவை செம்மை செய்வோம். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இல்லம் செல்வோம். இவரே நம் கடவுள் என்று சொல்வோம், இவரே நம் ஆண்டவர் என்று சொல்வோம். இவருக்கே நாம் என்றும் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பை நாம் பார்த்திருந்தோம். நம்மை படைத்தவரே ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரே மாட்சியோடு இங்கு நம்மை காப்பவரே மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். நம்மை படைத்தவரே ஆற்றலோடு வந்து நம்மை ஆள்பவரே மாட்சியோடு இங்கு நம்மை காப்பவரே மகிமையோடு இன்று நம் முன்னே இருக்கின்றார். இறை மக்களே, நல்ல இதயங்களே, வாருங்கள் வாருங்கள் இறை இல்லம் செல்வோம். நிறைவாழ்வு ஆற்றலாய் நிறைந்தோடவே, நம்பிக்கை கடலையாய் பாய்ந்தோடவே, நம் முகம் மகிழ்வாழி மலர்ந்திடவே, நம் நெஞ்சம் இன்பத்தால் நிறைந்திடவே, மண்ணில் பிறந்தோர்க்கு நற்செய்தி கூறிட, வாழ்வை இழந்தோர்க்கு நல்வாழ்வை வழங்கிட, அடிமையில் இருப்போர்க்கு விடுதலை அளித்து நம் இயேசு வந்து விட்டார். மண்ணில் பிறந்தோர்க்கு நற்செய்தி கூறிட, வாழ்வை இழந்தோர்க்கு நல்வாழ்வை வழங்கிட, அடிமையில் இருப்போர்க்கு விடுதலை அளித்து நம் இயேசு வந்து விட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, புனித இன்னாசியார் ஆலயத்தின் திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் நவநாள் திருப்பலியின் 5ஆம் நாளுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மற்றும் இன்றைய திருப்பலியை ஒப்புக்கொடுக்க வருகை தந்துள்ள அருட்பணி எஸ். ஜோசப் அற்புதராஜ் எஸ்டே அவர்களையும் சவேரியார் வட்டார இறைமக்களாகிய நாங்கள் இதயம் கனிந்து வரவேற்கின்றோம். திருப்பயணத்தை வளப்படுத்தும் திருவருட்சாதனங்கள் என்ற கருப்பொருளில் ஆண்டவர் நமக்கு அளித்த அருட்சாதனங்கள் நம் வாழ்வை புனிதமாக்கி நம்மை அவருக்கு நெருக்கமாக்க இன்றைய நாளில் அழைக்கப்பட்டுள்ளோம். திருவருட்சாதனங்கள் என்பது ஆண்டவரின் அருளை நமக்கு கொடுக்கும் புனித வழிகளாக திருமுழுக்கு, ஒப்புரவு, தேவ நற்கருணை போன்றவை நம் வாழ்க்கையை வளப்படுத்துவதாகும். இதை உணர்ந்தவர்களாக இன்றைய திருப்பலியில் புனித இன்னாசியாரின் முன்மாதிரியை பின்பற்றி ஆண்டவரின் அருட்சாதனங்களை நம் வாழ்வில் பெற்று இறை அருளை வேண்டுவோம். இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளுக்கு நன்றி சொல்லி சிறப்பாக புனித இன்னாசியா அவருடைய விழாவை முன்னிட்டு நாங்கள் ஆயத்த நாட்களிலே இருக்கிறோம். அந்த ஆயத்த நாளான இன்று 5வது நாளிலே நாங்கள் கால் பதிக்கிறோம். இன்று சிறப்பாக சவேரியார் வட்டார இறை மக்கள் இந்த நாளை சிறப்பிக்கிறார்கள். அதோடு இன்றைய நாளிலே இங்கே வருகை தந்து புனித இன்னாசியாருடைய ஆசிரியம் அவருடைய பரிந்துரையும் கேட்டு நிற்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுவோம். நிச்சயமாக அனைத்துமே இறைவனின் அதே உன்னத மகிமைக்காக என்கிற கோட்பாடு கிணங்க நாங்கள் சொல்வதும் செய்வதும் அனைத்துமே ஆண்டவருடைய பேரை மகிமைப்படுத்துவதற்காக. ஆகவே இந்த நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். சிறப்பாக குடும்பங்களாக இணைந்து எங்களுக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கின்றார், மீண்டுமாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த நேரம் கடவுளுக்குரிய நேரம், இந்த நேரம் புனிதருக்குரிய நேரம். ஆகவே இந்த நேரத்தை அவருக்குரியதாக்கி தருமாறு அன்புள்ள ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். சிறப்பாக இந்த நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற குடும்பங்களான மைக்கேல் குடும்பம், விஜயன் ரூபிகா குடும்பம் இறைவன் செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். அத்தோடு இன்றைய நாளிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற டெரிக்காக மன்றாடுவோம். இறைவன் இவரை கொடுத்த அழகான வாழ்வுக்காகவும் தொடர்ந்து இறைவன் செய்து வருகிற நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி இறைவன் நிறைவாக இவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். அத்தோடு எங்களோடு வாழ்ந்து இறந்து இறைவனுடைய இல்லத்திலே வீற்றிருக்கின்ற ஆன்மாக்களான சங்கரப்பிள்ளை இன்னாசி ஞானம்மா, ஜூலி ஜூட், தர்சிகா, சுபாஜினி, வரதன் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். அத்தோடு அருளானந்தம் யேசுராஜ் மரித்து 11வது ஆண்டு ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருளானந்தம் ஜெயா அவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றிக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஒன்றாக இணைந்து குடும்பங்களாக ஒரு மனத்தோராக மன்றாடுவோம். ஆகவே ஒரு கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை வழி நடத்துகிற அந்த அன்பு கிருபைக்காக ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார், எங்களுடைய குறை நிறைகளை அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த கணப்பொழுது ஆண்டவருக்குரியது. நாங்கள் ஒப்பு கொடுக்க இருக்கின்ற இந்த கல்வாரி பலியானது ஆண்டவருக்குரியதாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அமைதியாக கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து நிறைவாக மன்றாடுவா. ஆகவே நாங்கள் பலவீனமானவர்கள், பாவங்கள் பல செய்திருக்கிறோம். எங்களுடைய வார்த்தையால் எங்களுடைய செயலால் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கின்றோம். எங்களோடு இருக்கிற உறவுகளை காயப்படுத்தி இருக்கிறோம். எங்களுக்கு மட்டுமென்று வாழ்ந்து இருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அருட்சாதனங்களை நிறைவாக பயனுள்ளதாக கடவுளுக்குரியதாகவும் மற்றவர்களுக்குரியதாகவும் பயன்படுத்தாமல் தவறி இருக்கிறோம். நம்பிக்கையில் வாழ மறுத்து இருக்கிறோம். ஆகவே இந்த நிமிடங்களுக்காக மனம் வருந்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த கல்வாரி பலி கடவுளுக்கு வந்ததாக அமைய எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமையுண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாம் உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நிச்சயமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக ஆட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இன்னாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்து காட்டால் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும், விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
புத்தகங்கள் 2ஆம் அதிகாரம் 32 தொடக்கம் 33, 36 தொடக்கம் 39 முடிய. கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் பலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவும் ஆக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலையிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கருணையுன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாளும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணையுன் வடிவல்லவா, மானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும், கடலாலும் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா, கருணையுன் வடிவல்லவா. வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள்மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார், அகமூரும் உனதன்பை புரியாமலே, நெடுந்தூரம் இருந்தாலும் நீதான் என்றேன், உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வேன், ஒளியுண்டு வாழும் மலர் போல ஆவேன், மனவாசல் திறந்தே உன்மயமாகுவேன், கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா. Alleluia, alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 28 இறை வார்த்தைகள் 16 தொடங்கி 20 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறை உறவுகளே, மீண்டும் நீண்ட நாட்களுக்கு பின்பாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே புனித இன்னாசியாருடைய நவநாளிலே நான் உங்களோடு கலந்து கொள்வதை நினைத்து பூரிப்படைகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த நாட்களிலே இந்த உலகம் மிகவும் வேகமாக சுற்றுகிறது. உங்களுக்கு தெரியும், கிட்டடியில் அறிஞ்சிருப்பீங்க, பூமி சுற்றினை விட குயிக்காக சுற்றுது இப்போ, இல்லையா? ஆனால் நாங்கள் ஃபீல் பண்ணலை தானே. இருந்தாலும் கடவுளுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நேரம் வர வேண்டும். அந்த நேரம் வரும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது அது நிறைவுள்ளதாக்கி கொடுக்கப்படும். இதுதான் நாங்கள் ஒவ்வொருவரும் கற்க வேண்டிய ஒரு பாடமாக இந்த உலகத்திலே 2025 நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. ஆகவே இன்றைய நாளிலே புனித இன்னாசியாரோடு தியானிக்கிற பொழுது இன்றைய நாளினுடைய கருத்து உங்களுக்கு தெரியும். கருப்பொருள் என்ன? ஆமேன். திருப்பயணத்தை வளப்படுத்தும் திருவருட்சாதனங்கள். இதில் நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், ஏன் திருப்பயணத்தை மற்ற ஒன்றும் வளப்படுத்தாதா என்று கேட்டால், ஆமன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பதான், இதை பற்றித்தான் கதைக்கணும் நாங்கள். ஆகவே திருப்பயணம் என்கிற பொழுது அந்த திருப்பயணத்தை மேற்கொள்பவர் யார்? இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம ஃபாதர் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. ஃபாதர் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுட்டு போவோம், ஆனால் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. 20 நிமிஷம் நீங்கள் ப்ரீச் பண்ணுவீங்க, நாங்கள் போவோம், இல்லையா? சரி, நான் அப்படி இல்லை. அந்த 20 நிமிஷம் நீங்கள் என்னோட இருக்கணும், சரிதானே? ஆகவே திருப்பயணத்தை மேற்கொள்வதென்றால் யார் அதை மேற்கொள்வது? நீங்க என்னத்துக்கு இதுக்கு வந்திருக்கிறீங்க? முதலாவது சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறாள பார்க்காமலுக்கு நம்பிக்கையாளர்கள் தான் அந்த திருப்பயணத்தை மேற்கொள்ள முடியும், இல்லையா? திருப்பயணத்தை பயணிப்பவர்கள் திருப்பயணிகள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். திருப்பயணிகள் அது நானே நீங்களும். நான் பயணிக்கிறேன், நீங்க பயணிக்கிறீங்களா? 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 என்னடா ஓ பயணிக்கிறீங்க, சந்தோஷமா சொல்லுங்க. நாங்களும் அதே திருப்பயணத்தில் தான் இருக்கிறோம். நாங்கள் திருப்பயணிகள்.
ஆகவே ஜூபிலி ஆண்டு நம்பிக்கையை குறித்து நாங்கள் திருப்பயணிகளாக பயணித்து கொண்டிருக்கிறோம். இதிலே திருவருட்சாதனங்கள் எத்தனை இருக்கு? திருவருட்சாதனங்கள் ஷுவரா? வெரி குட். அது அருவருக்காம இருக்கும் வரைக்கும் அது நல்ல திருவருட்சாதனங்கள் தான். ஆகவே இந்த திருவருட்சாதனங்களை 3 கேட்டகரி பகுதிக்குள் நாங்கள் அடக்கலாம். யாராவது சொல்லுங்க. இந்த 7ஐயும் 3 விதமாக நாங்கள் போடலாம். முதலாவது பாப்போம். இன்றைக்கு கேத்தலிக்ஸ் ஆஃப் த கேட்டிகிசம் சி என்றா சீச்சி என்று சொல்லலையா, சி. இந்த 7 திருவருட்சாதனங்களையும் நாங்கள் 3 கேட்டகரி என்று சொல்லுவோம். அதுக்குள்ள ஒப்பு கொடுக்கலாம், போடலாம். 3 உண்டியல் வச்சு 3க்குள்ளையும் பிரித்து போடலாம். என்னென்னவா இருக்கும்? வெரி குட். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புது ஓகே. இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆரம்ப புகு நிலை இல்லையா? அதுக்குள்ள எது வரும்? திருமுழுக்கு. வெரி குட். உறுதி பூசுதல், நற்கருணை. வெரி குட். 2வது கேட்டகரி, 2வது உண்டியல். இப்ப என்னப்பா? வெரி குட். என்னென்ன? ஒப்புரவு, நோய் பூசுதல். 3வது கேட்டகரி. கொஞ்சம் பாருங்க, இங்க இருந்து வரட்டுமா? வெரி குட்ரா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இங்க இருந்து வரட்டும். 3வது இந்த அவங்களும் அதே பூசதானே பார்க்குறாங்க. ஓகே. என்ன அண்ணா? பணி வாழ்வு. ஏனென்றா 2 மிச்சம் இருக்கிறது தெரிஞ்சிட்டு இப்ப என்னண்டு. இதை சர்வீஸ் வித் கம்யூனியன் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னு சொன்னால் ஒன்றோடு தொடர்பு பட்டு எங்களுடைய பணி வாழ்வை செய்வது. அது என்னென்ன? குருத்துவம், மெய் விவாகம், கல்யாணம் கட்டுறது இல்லையா? ஆகவே இந்த 3 பகுதிக்குள்ளும் தான் எங்களுடைய திருவருட்சாதனங்கள் அடக்கப்பட்டு இருக்கின்றன. இது இப்ப எத்தனை பேர் எல்லாம் எடுத்துட்டீங்க? எல்லாம் எடுக்கலாமா? எல்லாம் எடுத்தாக்க கை தூங்க. எல்லாமே எடுத்துட்டேன் பாதர். 7 எடுத்துருக்கிறோம் சொல்ற கை தூங்க. என்னென்ன தந்தாங்கன்னு தெரியாது பாரு. முதல்ல ஏதோ தந்தாங்க. 7 எடுத்துருக்குங்களா யாராவது? இல்லை தானே? எடுக்கல. அது இல்லையா? 7 எடுக்கலுமா? 6 எடுக்கலாம் இல்லையா? 7வது எடுக்கிறேன்னா நான் தான் வெளியே போகணும். அப்போ 7 எடுக்கலாம். ஆகவே இது எதற்காக திருச்சபை எங்களுக்கு திருவருட்சாதனங்கள் முக்கியமானவைகள் என்று குறிப்பிடுகின்றன என்று சொன்னால், இது என்னை கடவுளோடு இணைக்கிறது. என்கவுண்டர் வித் காட் அப்படின்னு சொல்வார். பர்சனல் ரிலேஷன்ஷிப். நான் இதை கனெக்ட் பண்றேன் அவரோட பிறகு. ஏன் என்று சொல்றேன், பர்சனல், தனிப்பட்ட உறவு. இந்த புது முக நிலை, அதாவது ஆரம்ப நிலை, நாங்கள் திருச்சபைக்குள் உள்வாங்கப்படுகின்ற பொழுது எனக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவு அது அங்கீகரிக்கப்படுகின்றது. நான் திருச்சபைக்குள் உள்வாங்கப்படுகிறேன். அத்தோடு பரிசுத்த ஆவியானவர் என் மீது இறங்கி என்னை வழி நடத்த தொடங்குகிறார். ஈவில் ஸ்பிரிட் இல்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உறுதி பூசுதல் வழியாக என்னை அவரிடத்தில் கொண்டு சேர்க்கிறார் திருப்பயணத்திலே. அங்கே உடைப்பு என்கிற கிறிஸ்துவினுடைய உடல் பகிரப்படுகின்ற பொழுது நானும் நீங்களும் அதிலே பங்காளிகளாக ஆகிறோம். அந்த பங்காளிகள் இங்கே நாங்கள் பார்க்கிற ஒத்திகை. நாங்கள் விண்ணுலகிற்கு செல்லுவதற்கு முன்பதாக நாங்கள் இங்கே பார்க்கிற ஒத்திகை தான் இந்த திருப்பலியும் இந்த நற்கருணை உடைப்போம். அதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணி என்ன? தம்பி சொன்ன மாதிரி ஒப்புரவாகுதல், ஹீலிங். என்னை நான் குணப்படுத்தவில்லை என்று சொன்னால், என்னை நான் மன்னிக்கவில்லை என்று சொன்னால், மற்றவரை நான் எப்படி மன்னிப்பது என்கிற வினாவுக்கு பதில் தேட வேண்டி இருக்கும். உங்களுக்கு தெரியும் ஏன் மனிதன் தற்கொலை செய்து கொள்ளுகிறான்? ஏன் யூதாஸ் தற்கொலை செய்து கொண்டான்? ஏன்? கயிறு ஃப்ரீயா இருந்ததா மரத்தில்? அப்ப
ஏன்? இயேசுவை காட்டி கொடுத்தால தற்கொலை செய்து கொண்டனா? சரி, பேதுரு மறுதளிச்சாரு. ஏன் அவர் அப்ப தற்கொலை செய்யல? ட்ரெயின்ல படுக்கல. அவர் ட்ரெயின்ல கூட தண்டவாளத்தில் படுக்கல. ஏன்? திரு அவையிடம் நான் கேட்கும் கேள்விகள் 2 ஏன் யூதாஸ் தற்கொலை செய்து கொண்டான்? ஏன் பேதுரு மறுதளிச்சும் இயேசுவிடம் வந்து ஆண்டவரே எல்லாம் உமக்கு தெரியுமே என்று சொன்னார்? என்ன தெரியுமா? சுவாமிமார் யோசிக்க விடுறல்ல இறை மக்களை. இப்ப நான் யோசிக்க விடுறேன். ரிஃப்ளெக்ட் அண்ட் சி. ஐயா சொல்லுங்க ஐயா. இயேசுவின் அளப்பரிய பேரிரக்கத்தை அவன் உணராமல் விட்டான் இல்லையா? வெரி குட். அதுல பாயிண்ட் இருக்கு ஐயா நீங்க சொல்றதுல. ஆனா அதுக்கு மேல ஒரு படி போனீங்கன்னு சொன்னா, அவனை ஐடென்டிஃபை பண்ணல, அடையாளப்படுத்தல. இயேசுவோடு வாழ்ந்தும் தான் யார் என்பதை அவனால் அடையாளப்படுத்த முடியாமல் போனது. ஏனென்று சொன்னால், மன்னிப்பு என்கிற ஒன்றை தன்னுடைய ஆன்மாக்கு அவன் கொடுக்க மறந்து விட்டான். ஆனால் பேதுரு முந்திரியங்கோட்டதான், எல்லாத்துக்கும் முன்னுக்கு நின்றாலும். ஆனால் லேசா அவரை மறுதளித்ததும் விம்மி விம்மி அழுதார். அந்த அழுகுரல் அவனுடைய ஆன்மாவை தொட்டது. இயேசு என்னோடு வாழ்ந்தார், அவரை நான் மறுதளித்தேன் என்பதற்கு அங்கே அவர் அழுதது சாட்சி. ஆனால் யூதாஸ் அழுதான் என்று சொல்லவில்லை. மன்னிப்பு முதலில் எனக்கு வழங்கப்பட வேண்டும். நான் செய்த குறைநிறைகளுக்காக எனக்கு மன்னிப்பு வேண்டும். நான் என்னை மன்னிக்காவிட்டால் மற்றவரை மன்னிக்க முடியாது. மற்றவரை மன்னிக்காவிட்டால் நான் கடவுளோடு ஒப்புரவாக முடியாது. விண்ணக பயணத்தில் திருப்பயணிகளாக பயணிக்க முடியாது. ஆகவே மிகவும் முக்கியமானது ஒப்புரவாகுதல். காணாமற் போன மகன் திரும்பி வந்தான். நான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் எதிராக பாவம் செய்தேன் என்று சொன்னான். அவனோட அப்பா ஒன்றுமே கேட்கலையா? அவன்கிட்ட கட்டி ஆற தழுவி அவனுக்கு அழகான ஆடையை உடுத்தினார், மோதிரத்தை அணிவித்தார், கொழுத்த கன்றை வெட்டினார். ஆனால் அங்கே கடைசியாக என்ன நடந்தது? மூத்த மகன் வந்து பார்த்தான். இறுதியாக எதுவும் பேசாமல் சென்றான். அவனுடைய வார்த்தை என்னென்று யாருக்குமே தெரியாது. இதிலும் கூட இளைய மகன் தன்னை ஒப்புரவாக்கி கொண்டான். தந்தை மீண்டுமாக அணைத்து கொண்டார். ஆனால் மூத்த மகன் எதுவும் பேசாமல் வீட்டை விட்டு வெளியேறினான், ஒப்புரவாக மறுத்தான். ஆகவே குணப்படுத்தல், ஹீலிங் எனக்கு இல்லை என்றால் நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது, மற்றவர்களுக்கு அதை கொடுக்க முடியாது. அதைத்தான் நோயில் பூசல். நோயில் பூசல் பெரியான ஒரு பயங்கரமான விஷயம். இந்த நோயில் பூசல் தெரியுமா? நோயில் பூசல் கொடுக்க போனா என்ன, ஐயோ செத்துருவாங்களோ. நோயில் பூசுதல் கொடுப்பது சாகுவதற்கு அல்ல. அன்பார்ந்தவர்களை இதை மறந்து விடாதீர்கள். நோயிலிருந்து அந்த மனிஷி மீண்டுமாக திரும்பி வருவதற்காக இஸ் எ ஹீலிங், அருள். நிறைய பேர் நோய் பூசல் கொடுப்போம் ஆண்டு கேட்டாலும் சாகல் இன்னும் இல்லை, அதுக்கு இல்லை. அவருடைய வருத்தத்தில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்பதற்காக கொடுப்பதுதான் நோயில் பூசுதல். ஏனென்று சொன்னால் இறைவனுடைய அருள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த அருள் இந்த சாக்ரமெண்ட், திருவருட்சாதனம் ஊடாக எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிறது. ஹீலிங், குணப்படுத்துகிறது. மூன்றாவது, ஆண்டவருடைய ஆசை எல்லாத்துக்கும் மேலா போய் என்ன, பணி வாழ்வு. அது குடும்பங்களாக இருந்தாலும் சரி, குருக்களாக துறவிகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் திருமுழுக்கு பெறுகிற பொழுது பெற்ற வாக்குறுதி அதுதான். இறுதி கடையில் வரைக்கும் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிப்பதுதான் எங்களுடைய பணி. குடும்பங்களாக துறவிகளாக நாங்கள் அந்த அருட்சாதனத்தை பெற்றிருந்தால் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும்.
வெறுமனே கத்தோலிக்கர்களாக இருக்க முடியாது. அது கிறிஸ்மஸ் கத்தோலிக்கர்கள், விழா கத்தோலிக்கர்கள், ஈஸ்டர் கத்தோலிக்கர்கள். ஆனால் உண்மையாகவே இந்த திருவருட்சாதனத்தை பெற்றிருந்தால் நீங்கள் குடும்பங்களாக இணைந்து வருகிற பொழுது இன்னொருவர் பார்த்து பேச வேண்டும். இவர்கள் கிறிஸ்தவ இறை மக்கள், இவர்கள் கிறிஸ்தவ குடும்பம். இந்த குடும்பம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடும்பத்திலே ஆண்டவருடைய ஆசை நிறைவாக இருக்கிறது. இவர்கள் செய்கிற செயலும் அப்படி இருக்கிறது என்பதை மற்றவர்கள் பேச வேண்டும். நாங்கள் பேசக்கூடாது, மற்றவர்கள் பேச வேண்டும். குருத்துவ பணி, துறவர பணி, தங்களை ஒருத்து மற்றவர்களுக்காக சேவை மனப்பான்மையிலே ஆண்டவரை தேடி கொடுக்கிறான் ஒருத்தன். ஷோ த வே டு காட் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லுவார். கடவுளுடைய பாதையை காண்பிப்பது அவனுடைய பணி, கடவுளுடைய வழியில் நடக்க வைப்பது அவனுடைய பணி. அதிலே முதலாவது வாசகம் சொல்லுகிறது, அவர்கள் நாங்கள் சொல்லுவதை கடைபிடிப்பார்களாக, அதனால் அவர்கள் ஆசி பெறுவார்கள். அவர்களும் அவர்களுடைய உறவுகளும் பிள்ளைகளும் அவர்களை சார்ந்திருக்கிற அனைவருமே ஆசி பெறுவார்கள் என்று சொல்லி அழகாக பேதுரு உரைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இவைகள் அனைத்தையும் ஒன்றாக போடுகிற பொழுது இவை எல்லாமே கடவுளுடைய அருள், கடவுளுடைய பலம், என்னுடைய உறவு கடவுளோடு இருக்கிறது, அது ஆழப்படுத்தப்படுகிறது எங்களுடைய திருவருட்சாதனங்கள் மூலமாக. உங்களுக்கு தெரியும், நாங்கள் விழா எடுக்கிற எங்களுடைய கதாநாயகன் புனித இன்னாசியார், அவர் ஸ்டோரியை நான் சொல்லலை, ஒரு சாதாரண மனிதன், பல உலகளாவிய உலகத்திற்கு ஆசைப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதனை எப்படியும் சொல்லுவார்கள் பில்கிரீம் அப்படின்னு, ஒரு திருப்பயணி அப்படி என்று சொல்லுகிறார்கள் அவருடைய வரலாற்று பதிவிலே. செயின்ட் இக்னேஷியஸ் இஸ் எ பில்கிரீம். புனித இன்னாசியார் ஒரு திருப்பயணி. ஏனென்று சொன்னால் அவருடைய மனமாற்றத்தின் பின்பதாக லொயோலாவில் இருந்து அவர் மொன்சராத் என்கிற பகுதிக்கு அங்கிருந்து நடந்து செல்லுகிறார். அங்கிருந்து மன்ரேசா என்கிற இடத்திற்கு திருப்பயணம் செல்லுகிறார். அங்கேதான் இறைவனை ஆழமாக கண்டுகொள்ளுகிறார். அதிலே பிறந்ததுதான் ஆன்மீக பயிற்சிகள், ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ். அந்த ஆன்மீக பயிற்சிகளை இன்றும் உலகளாவிய ரீதியிலே உலக கிறிஸ்தவர்கள், ஆயர்கள், பாப்பரசர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் இது மனிதனால் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அல்ல. இந்த திருப்பயணிக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டது, கடவுளால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம், அந்த அருட்சாதனம், அந்த அருட்பொழிவுதான் அங்கே ஆன்மீக புத்தகமாக வெளியிலே வந்ததன் வாழ்ந்தவர்களே. இவர்களை இந்த எல்லா பயணத்தையும் வைத்தவரை என்று சொல்லுவார்கள். ரோமுக்கு போய் அங்கே அவருடைய பணியை தொடங்கி அவருடைய கம்பானியன்ஸ், நண்பர்களை ஒரு சமூகமாக, சபையாக உருவாக்கி கொடுத்தது தொடக்கம். அவரை எப்படி காமினோ அப்படின்னு சொன்னா, வே காமினோ இக்னாஷியானோ அப்படின்னு சொல்வார்கள் லத்தீனிலே. அப்படி சொன்னால் இக்னேஷியஸ் வே, இன்னாசியாருடைய வழி யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் ஒரு திருப்பயணி. அவர் நடந்தார், அவர் கடவுளை கண்டார், அவர் கடவுளை ஆழப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, அதுதான் இன்று நானும் நீங்களும் தேடி கொண்டிருப்பது. இது ஒன்கோயிங் ப்ரோசஸ். இப்போ நீங்கள் நினைக்காதீங்க, ஃபாதர் பூசை வச்சு முடிச்சிருவார், நம்ம வீட்டை போயிட்டு நாடகத்தை பார்த்துட்டு சாப்பிட்டு படுத்தா சரி. இதானே ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் இல்லையா? இதில் மாற்றம் இல்லை. ஃபாதர் எவ்வளோ குயிக்காக முடிக்கிறீங்களோ அவ்வளோ குயிக்காக நல்ல மங்களுக்கு வீட்டை போகிறது. ஆனால் இந்த ரிஃப்ளெக்ஷன், தியானம், இது ஒரு ஆசீர்வாதம், இது ஒரு கொடை. இதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்? அவர் புனிதர், அவர் புனிதராகத்தான் இருப்பார், அவர் மாற மாட்டார். ஏனென்றால் அவர் எலிவேட்டர், அவர் உயர்த்திட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த திருப்பலியிலே எதை கேட்டு நிற்கிறோம் என்று சொன்னால், ஃபைண்டிங் காட் இன் எவ்ரிதிங், சீக்கிங் த லார்ட் அப்படின்னு சொல்வார்கள். கடவுளை தேடுகிறோம். அவர் இறக்கும் வரையும் கடவுளை தேடினார். சீக்கிங் த லார்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். எதனூடாக அந்த திருப்பயணத்திலே நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொன்னால், கடவுளை நம்பி இது நடக்கும் என்று பயணிக்கிறோம்.
உங்களுக்கு தெரியும் பார்ந்தவர்களே, எல்லாமே உடனே நடந்துராது, நடக்கவே நடக்காது, எதிர்பாராதது நடக்கும். சில நேரம் கித்தியா எல்லாம் வெள்ளிக்கிட்ட போகண்டும் இருக்கத்தான் பைக் காற்று இல்லாமல் இருக்கும், பெட்ரோல் இல்லாமல் இருக்கும், எதிர்பார்ப்பது நடக்காது. ஆனால் ஒரு வேளை நடக்கும் என்று சொன்னால் அதுதான் கடவுளுடைய சித்தம். அது இவ்வாறு தான் நிறைவேற வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அங்கே உலகத்திற்கு ஆசைப்பட்டான் அந்த மனிதன். வெயின் க்ளோரி அப்படி என்று சொல்லுவார்கள். உலக மாயைக்கு ஆசைப்பட்டான். ஆனால் இறுதியிலே அவனுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டது என்ன என்று சொன்னால், இவர்களுக்கு நீர் பெற்ற ஆசிரை வழியை காட்டு, அவர்களும் உன்னை போல தேடுபவர்களாக மாறுவார்களாக. தேடுபவர்களாக. உங்களுக்கு தெரியுமா, 96 படம் பார்த்தீங்களா? படம் என்ன பேர் ஆகும் நீங்களே? 96 படம், 96. ஓ, பார்க்கவே இல்லை நீங்கள், எனக்கு தெரியும். 96 படம் பார்த்தீங்களா? பார்த்துருக்குறீங்கன்னு. அதில் விஜய் சேதுபதிக்கு ஒரு இன்ட்ரோ சாங் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? என்ன பாட்டு ஞாபகம் இருக்கா? ஒரு கார் ஒன்று சுற்றி தெரியும், ஃபோட்டோகிராஃபியோட இதோட ஃபோட்டோ கேமராவோட சுற்றி தெரிவேன். பாட்டு ஞாபகம் இருக்குதா? அதுன்னு இருக்கு, நல்லா இருக்கு. ஆகவே அதில் ஒரு அழகான வார்த்தை எழுதியிருப்பார். கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை என்று எழுதியிருப்பார் கவிஞன். கடல்ல போயிட்டு கிடந்து பாருங்க, நாங்கள் போடுவோப்பா கடல் கடல், விருப்பமே வராது. ஆனால் கரையிலிருந்து வாவ் வாட் a beautiful sea, we see there is a bird, yes. அங்கே இருக்கிற பொழுது அதை அனுபவிக்க நாங்கள் விரும்புவதில்லை. அங்கே அது இல்லாத பொழுது வெளியே இருந்தது, அங்க பாருங்க கப்பல் போகுது, வருது, போட் போகுது. இல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆன்மீகம் அனுபவிக்க வேண்டியது, எக்ஸ்பீரியன்சிங். வெள்ளி அடையாளம் அல்ல. வெளியில சொல்லலாம் இஸ் அவுட் ஆஃப் இஸ் ஜர்னி, நான் பைக் எடுத்து போனா இஸ் ஜர்னி. ஆனால் லைஃப் இன்டீரியர் ஜர்னி, ஆன்ம அளவிலான பயணம் அனுபவிக்கப்பட வேண்டியது, அனுபவிக்கப்பட வேண்டியது. எந்த அளவுக்கு அந்த அனுபவம் இருக்கு எனக்கு கடவுளோட, இன்னாசியோட எனக்கு அனுபவம் இருக்கா என்றுதான் கேள்வி. அதுதான் கடலிலிருந்து வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு கடலை பிடிக்குது. அடுத்தது அழகான என்ன வார்த்தை சொன்னேன், நரை வந்த பிறகு. நரை வார்த்தை மொட்டை விழுந்துருது. நரை வந்த பிறகே புரியுது உலகை. அது வரைக்கும் தெரியா, ஏதோ ஓடுவான், ஏதோ வாழுவான். ஆனா ஒரு கட்டம் வரைக்க கொஞ்சம் வயசாகி, ஓம் என்ன பிள்ளை, நாங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அப்படி இருந்திருக்கலாம் என அவங்கள உடைச்சதாலானே இப்போ தனியே வந்திருக்கிறோம், அவங்களோட அப்பயே கதைச்சிருக்கலாம், அப்பயே சொன்னால காட்சி போடி போடி என்று. போகலையே, ஏன் போகல என்று சொன்னால், என்னுடைய இருமாப்பு, என்னுடைய சுயநலம். வரமாட்டோம், கொத்துவம் கத்தியால் வந்தான். ஆனால் வேலியாளன் என்று குச்சு 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 அப்படியாண்டி எக்காச்சு. அப்போ வி டோன்ட் போதர் அபவுட் இட். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அப்போ நல்லா இருந்திருக்கும், சூப்பராக இருந்திருக்கும். கக்காச்சி இந்த தகரத்தை கொஞ்சம் கீழே மடிச்சுடன் கதைப்பான். நல்ல வெரி குட். ஆனால் அந்த இடத்தில் அந்த நர வாரம் வரைக்கும், வயது போகும் வரைக்கும் என்னுடைய அனுபவம் என்ன? Am I in the right place? நான் சரியானத்தில் இருக்கிறேன். என்னால் என்ன புரிஞ்சுக்கொள்ள? ஐடென்டிட்டி. இன்னாசியார் அதை கண்டு கொண்டார். ஐடென்டிட்டி, திருப்பயணியாக நான் கடவுளால் மாற்றம் பெற்றேன், நான் ஒப்புரவாகினேன். அந்த ஒப்புரவுக்கு இறுதியாக தேவைப்படுவது என்ன என்று சொன்னால், சீக்கிங் த லார்ட், கடவுளை தேடு. அது முடிவு இல்லை, முடிவே இல்லாத ongoing process அப்படி என்று சொல்வார்கள். போய்கொண்டே இருக்கும். அது நீங்கள் இறந்தாலும் நீங்கள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்ற பொழுது அங்கே உங்களுடைய பயணம் தொடரும். அதைத்தான் சொன்னேன், இது ஒரு ஒத்திகை மாத்திரமே. நானும் நீங்களும் இங்கே திருப்பலி ஒப்பு கொடுப்பது இதற்கு ஒப்புரவு, மனமாற்றம், திருவருட்சாதனங்களுடைய பலன்.
எங்களுக்கு தேவை. எந்த அளவுக்கு அதனை நீங்கள் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு திருப்பயணியாக உங்களுடைய திருப்பயணம் நல்லதாக அமைய வேண்டுமாக இருந்தால் இவைகளுக்கு நாங்கள் விடை காண வேண்டும். வெளிப்பயணம் அல்ல, மாறாக உள்ளார்ந்த மாற்றம், மனதளவிலான மாற்றம். அது எனக்கும் கடவுளுக்கும் மாத்திரம் உள்ளது. பர்சனல் ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட உறவு. இல்லாட்டி அன்பார்ந்தவர் இதெல்லாம் வெறுமனே சடங்கு தான். நான் பூசை முடிச்சுட்டு நானும் ஓடிடுவேன். நீங்கள் நாளைக்கு யார் ஃபாதர் வாரர் பூசைக்கு? ஐயோ அந்த ஃபாதரா, ஐயோ இந்த ஃபாதர். நேற்று எத்தனை பேர் எனக்கு சொன்னீங்களோ தெரியாது. இது நடக்கிறது தானே வழக்கமாக. இந்த ஃபாதருக்குள்ளே அடுத்த எப்போ எங்களோட பங்கு தந்த மாறுறார், ஏய் மாறிட்டார் இல்லையா? எனக்கு ஃபாதர் ஜூட் ஒன்றும் சொல்லலையா, நான் சும்மா சொல்கிறேன். இது வழக்கமாக நடக்கிறது தானே. ஒரு ஆள் இருக்கும் பொழுதே அதை பற்றி இன்னொரு ஆளை பற்றி கேட்கிறது. ஸோ எது வேண்டும் என்றால் இருக்கும் பொழுது வாழுவோம். இந்த மூமெண்ட் உண்மையானது. இருக்கும் பொழுது வாழுங்கள் என்று சொல்லுகிறேன். நாளை இறந்தால் யாரிடம் செல்வோம் இறைவா, அதை கேட்கறது கூட நமக்கு ஆர்வம் இருக்க மாட்டாங்க. மற்றவன் தூக்கிட்டு மற்றவனே தூக்கிட்டு போவான். ஒரு ஆப்பிரிக்கன் ப்ரொவர்ப் இருக்கு. என்னன்னு சொன்னா, a dead man doesn't know the value of his own coffin அப்படின்னு சொல்லுவார்கள். இதை தமிழ்ல சொன்னா, செத்த மனுஷனுக்கு தன்னுடைய சவப்பட்டியினுடைய தரம் தெரியாது. நீங்க எனக்கு மில்லியன் கணக்கில் ஒரு சவப்பட்டி வைங்களேன் பாப்போம், எனக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. உங்களுடைய வாழ்வு இறைவனுடைய கரத்திலே சரியான தரமானது. அந்த தரத்தை கண்டு கொண்டவர்கள் கண்டு கொண்டார், வாழ்ந்தார். இன்னும் நாங்கள் அவரை போற்றுகிறோம். நீங்கள் கண்டு கொண்டால் உங்களுடைய தரம் அவருக்கு மேலே இருக்கும். ஆனால் அது கஷ்டம். என்னடா காண மாட்டோமே, நாங்கள் காணாதாலும் நாங்கள் கீழே இருக்கிறோம். இல்லாட்டி அதில் போய் ஏறி இருந்துருவோம். ஆகவே எதற்காக ஓடுகிறோம் என்று சொன்னால், கடவுளை தேடி ஓடுகிறோம். திருப்பயணத்திலே திருப்பயணிகளாக ஓடுகிறோம். அதற்கு எங்களுக்கு தேவை ஆண்டவருடைய வல்லு, ஆண்டவருடைய பலம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரோடு இருக்கிற உறவு தேவை. அது எப்படி வேணும்னு சொன்னால், உறவுகளுக்குள்ள உறவு. அந்த உறவு ஒழுங்காக இருந்தால், இந்த இதயம் மற்றவனுக்காக துடித்தால், மற்றவளுக்காக துடித்தால், அந்த முகத்தை பார்த்து சிரித்தால், அக்கா நல்லா இருக்கிறியா என்று கேட்டால், அந்த உறவு கடவுளுக்குரிய உறவு. இல்லைன்னு சொன்னா என்றால் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வித மாற்றி அடுத்தமாய் ஆண்டவி அங்கே தான் போய் நிற்க வேண்டி இருக்கும். இங்கே கொஞ்சம் எண்ணெய் போடுங்க, இங்கே கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. ஏன் தேவையில்லை. எதுக்கு சும்மா காசு அநியாயமாக்கும் வெளியில் கொடுத்து? ஆகவே இருக்கிற பொழுது திருப்பயணத்தை நன்றாக பயணிக்க இன்றைய நாளிலே நான் உங்களிடம் கேட்கிறேன். அந்த திருப்பயணம் தூய்மையான பயணம், அந்த திருப்பயணம் நிறைவான பயணம், அந்த பயணம் தொடர்ச்சியான பயணம். அந்த பயணம் நிறைவாக இருந்தால் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் விழா கொண்டாடுகிறோம். நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் விழா கொண்டாடுகிறோம். அதுதான் நிறைவான திருப்பலி, நிறைவான விழா நாங்கள் கொண்டாட இருப்பதன் பார்ந்தவர்களே. ஆகவே ஒரு மனத்தோராக இணைந்து புனித இன்னாசியாரை பார்த்து மன்றாடுங்கள். அவர் அன்று பயணித்த திருப்பயணம் இன்றும் எங்களுக்கு வாழ்வை காட்டி கொண்டிருக்கிறது. ஆகவே அதே பயணத்திலே அதே குறையோடு அதே வலியோடு நடப்போமே, அதே வலியோடு நடப்போம். அப்பொழுது இறைவனுடைய ஆசீர் அந்த குறையை வலியை நிவர்த்தி செய்யும். நீங்களும் நானும் மற்றவரோடும் கடவுளோடும் ஒப்புரவாகுவோம். அந்த ஒப்புரவு நிச்சயமாக ஆசிரை பெற்றுக் கொடுக்கும். ஆகவே தொடர்ந்தும் இறைவனுக்கும் புனிதருக்கும் நன்றி சொல்லி தொடர்ந்துமாக இந்த திருப்பலியிலே பங்கு பெறுவோம். நம்பிக்கையோடு ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். ஆமேன். எழுந்து நின்று எங்களுடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் ஆண்டவரிடத்திலே சமர்ப்பிப்போம். கருவிலேயே தேர்ந்தெடுத்த இறைவா, இன்றைய திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையையும் எம்மை ஆன்மீகத்திலும் நல்வழியிலும் நெறிப்படுத்தும் எமது பங்கு தந்தையையும் நற்கருணை பணி மூலம் எம்முறை மக்களை நல்வழிப்படுத்தும் எமது அருட்சகோதரிகளையும் பாதம் தருகின்றோம். அவர்களுக்கு உடலுள்ள சுகத்தையும் நல்ல ஆன்மீக பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, இன்றைய திருப்பலியில் பங்கு பெற்று முடியாமல் இருக்கும் மக்களையும் நோயாளிகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு நீரும் ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு ஒவ்வொருவருக்கும் நோயிலிருந்து சுகம் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எமது பங்கில் கல்வி பயிலும் ஒவ்வொரு மாணவர்களையும் பாதம் தருகின்றோம். அவர்கள் நல்ல ஆன்மீகத்திலும் செபத்திலும் நல்லொழுக்கத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், அத்தோடு இம்முறை நடந்து கொண்டிருக்கும் பரீட்சையை நல்ல முறையில் செய்வதற்கும் வேண்டிய அருளை வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் சவரியார் வட்டார இறைமக்களை பாதம் தருகின்றோம். அவர்கள் ஜூபிலி ஆண்டில் செபத்திலும் நல்ல ஆன்மீகத்திலும் நிலைத்திருக்கும் குடும்பங்களாகவும் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையே கடலே இறைவா, இவ்வுலகில் வீதியோரங்களிலும் கைவிடப்பட்ட நிலையில் தவிக்கும் ஒவ்வொருவரையும் பாதம் தருகின்றோம். தந்தையே, அவர்களுக்கு தேவையான வரங்களை கொடுக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியாக எங்களுடைய தனிப்பட்ட சொந்த தேவைகளுக்காக மன்றாடுவோம். எங்களை எல்லாம் காத்து வழி நடத்துகின்ற வல்லதேவனே இறைவா, நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய ஆசிரியங்களோடு இருக்கிறது, எங்களுடைய குடும்பங்கள் மீது இருக்கிறது, எங்களுடைய குழந்தைகள் மீது இருக்கிறது. உம்மிலே முழுமையாக நம்பிக்கை வைத்து திருப்பயணிகளாக உம்முடைய திருப்பயணத்திலே நாங்கள் பங்கு கொள்ளுகிறோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய ஆசீர் திருவருட்சாதனங்கள் மூலமாக நாங்கள் பெற்ற பலன் இன்றும் எங்களை உம்மிலே நம்பிக்கையோடு வளரச் செய்திருக்கிறது. மேலுமாக இறைவா, எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாவிதமான பொல்லாப்புகளையும் பிளவுகளையும் சண்டை சச்சரவுகளையும் அகற்றிவிடும். நீர் கொடுத்த வாக்குறுதிகளுக்கேற்ப நாங்கள் எங்களுடைய வாழ்வை மற்றவர்களுக்குரிய பணி வாழ்வாக மாற்றி உம்மை நோக்கி உம்முடைய பாத சுவடுகளை தொடர்ந்து வருவதற்கு நீர் ஆசிரை அளிப்பீராக. எங்களுடைய குடும்பங்களிலே பலவிதமான தேவைகள் இருக்கின்றன. பலவானோருக்கு குணப்படுத்தல் தேவையாக இருக்கின்றது, ஆறுதல் தேவையாக இருக்கின்றது, அரவணைப்பு தேவையாக இருக்கின்றது. நான் தனிமையாக இருக்கின்றேன், யாரும் எனக்கு இல்லையே என்கிற நிற்கதியிலே நாங்கள் இருக்கிறோம். இந்த நேரத்திலே புனித இன்னாசியாருடைய பரிந்துரை எங்களுக்கு இருப்பதாக. நாங்கள் விசுவசிக்கிற நம்புகிற எங்களுடைய மன்றாட்டுக்கள், எங்களுடைய புனிதருடைய பரிந்துரை எங்களுடைய குடும்பங்கள் மீது இருப்பதாக. தொடர்ந்துமாக இறை ஆசீரோடு உடல் பலத்தோடு நாங்கள் மீண்டுமாக எழுந்து திருப்பயணத்தை மேற்கொள்ளுவோமாக. கடவுள் அன்று வாக்களித்ததின்படி நானும் நீங்களும் அவரை அப்பா தந்தை என அழைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே உணர்வோடு, அதே சந்தோஷத்தோடு, அதே ஆன்மீக பலத்தோடு ஒன்றாக நடப்போமா. தொடர்ந்துமாக இறைவனுடைய அருளை வேண்டுவா. எங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டுவோம், அவருடைய கல்வி செல்வத்துக்காக வேண்டாடுவோம், ஒழுக்கத்துக்காக, நல்ல வாழ்க்கைக்காக. தொடர்ந்துமாக அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அனைவருக்காகவும் அன்றாடுவோம். நீங்களும் உங்களை சுற்றி உள்ளவர்களும் இந்த சமுதாயமும் இந்த ஆலயமும்
என்றும் நிறைவு பெற்று இறைவனுடைய ஆசிரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனம் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக நம்பிக்கையோடு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தந்தே நிறைவா, இன்று ஏற்றிடுவாய் தலைவா. என்னை தந்தே நிறைவா, இன்று ஏற்றிடுவாய் தலைவா. உள்ளதெல்லாம் உம்மிடமே உவப்புடனே தருகின்றேன். ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய். என்னை தந்தே நிறைவா, இன்று ஏற்றிடுவாய் தலைவா. என்னிடம் இருப்பது எதுவுமில்லை, எனக்கென்று உள்ளது ஒன்றுமில்லை. என்னிடம் இருப்பது எதுவுமில்லை, எனக்கென்று உள்ளது ஒன்றுமில்லை. எனக்காய் அன்று உன்னை தந்தாய், என்று உனக்காய் நான் என்னை தந்தேன். ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய், அன்பின் காணிக்கை பொருளாய் மாற்றிடுவாய். என்னை தந்தே நிறைவா, இன்று ஏற்றிடுவாய் தலைவா. உறவுகள் உலகில் நிறைவில்லை, உயர்வுகள் தாழ்வுகள் நிலைப்பதில்லை. உறவுகள் உலகில் நிறைவில்லை, உயர்வுகள் தாழ்வுகள் நிலைப்பதில்லை. உணர்வாய் இன்று உன்னை கண்டேன், உலகே உன்னில் பணிய கண்டேன். ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய், என்னையும் தயவாய் ஏற்றிடுவாய். என்னை தந்தே நிறைவா, இன்று ஏற்றிடுவாய் தலைவா. என்னை தந்தே நிறைவா, இன்று ஏற்றிடுவாய் தலைவா. உள்ளதெல்லாம் உம்மிடமே உவப்புடனே தருகின்றேன். ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய், ஏற்றிடுவாய் என்னை, ஏற்றிடுவாய். அன்பார்ந்த சகோதர சகோதரியனுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித இன்னாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாயிருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீரட்படுத்தும் தூய்மை மிகும் மறை பொருட்கள் எங்களையும் உண்மையினால் என்றும் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்றீர். அவர்களின் பெரு பயன்களுக்கேற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது குடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்றீர். அவர்களுடைய வாழ்க்கை நெறியங்களுக்கு எடுத்து காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் அவர்களது பரிந்துரை எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்க நீரே எங்களுக்கு அருளுகின்றீர். இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்களும் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வி உறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை அப்புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெற்று மகிழ்வோமாக. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் புனிதரின் பெருந்துருளோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை
உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். திருமனின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் அண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே இன்றைய திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கும் மைக்கேல் குடும்பத்தினரை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படிக்காகவும், விஜயன் ரூபிகா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி திருப்பலியாக அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அந்த குடும்பங்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படிக்காகவும் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அடுத்ததாக இன்று பிறந்த நாளை கொண்டாடும் டெரியையும் அவரது குடும்பத்தையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்கும்படிக்காகவும் இவர்களை ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். மற்றும் இவ்வுலகத்திலே இருந்து நீர் எடுத்துக்கொண்ட சங்கர பிள்ளை இன்னாசி ஞானம்மா, ஜூலி ஜூட், தர்சிகா, சுபாஜினி, வரதன், அருளானந்தம், ஜேசுராஜ், அருளானந்தம், ஜெயா, இவர்கள் அடியாராகியவர்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவனாயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் விசேஷ விதமாக புனித இன்னாசியாருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுளுக்கு நன்றி சொல்லி, கடவுள் கொடுத்த அழகான வாழ்வுக்காகவும், கடவுள் கொடுத்த அழகான திரு அவைக்காகவும், எங்களுடைய ஆலயத்திற்காகவும் நன்றி சொல்லி, தொடர்ந்துமாக நம்பிக்கையோடு பயணிக்கிற திருப்பயணிகளாக வலுவூட்ட பெற்று ஆண்டவரை எங்கள் முன்னால் இருத்தி புனித இன்னாசியாருடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி கடவுளை தேடி நாடி அதை மற்றவர்களுக்கு கொடுக்க ஆண்டவர் எங்களுக்கு பலத்தையும் ஆர்வத்தையும் தர வேண்டும் என்று சொல்லி விண்ணுலக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவினுடைய அமைதியும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதி அன்புடன் பரிமாறிக்கொள்வாம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறிதோலையின் பாவங்களை போக்குகின்றவர். இச்சமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமீன். என்னை தேடி வந்து நாடி வந்து என்றும் பேற்றிடும் தேனமுதே, எந்தன் பாவம் போக்க பசியை போக்க தன்னை உணவாய் தந்தவரே. என்னை தேடி வந்து நாடி வந்து என்றும் தேற்றிடும் தேனமுதே, எந்தன் பாவம் போக்க பசியை போக்க தன்னை உணவாய் தந்தவரே. அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே. அன்பாய் வருவாய் என்னுள்ளே, அமைதி தருவாய் மனதினிலே. என்னை தேடி வந்து நாடி வந்து என்று தேற்றிடும் தேனமுதே.
போக்க தன்னை உணவாய் தந்தவரே. புதுமை என்றும் என் வாழ்வில் பிறகு இனிமை என்றும் என் வாழ்வில் தொடர் உறவான நல்லுணவே. அன்பு என்றும் என் வாழ்வில் நிலவு அருள் என்றும் என் வாழ்வில் காண் அன்பாய் ஒளிர்பவரே. இறைவா இறைவா தாராள மனதை எனக்கு தந்தருளும். தாராள மனதை எனக்கு தந்தருளும். உமக்கு உகந்த விதத்தில் அன்பு காட்டவும் உமக்கு உகந்த விதத்தில் அன்பு காட்டவும் அடிச்சுவடுகளில் பணியாற்றவும் அடிச்சுவடுகளில் பணியாற்றவும் கணக்கிடாமல் கொடுக்கவும் கணக்கிடாமல் கொடுக்கவும் காயத்தை கவனியாமல் போரிடவும் காயத்தை கவனியாமல் போரிடவும் ஓய்வை தேடாமல் உழைக்கவும் கைமாறு கருதாமல் கொடுக்கவும் வேண்டிய மனப்பக்குவத்தை எனக்கு தாரும். உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் மட்டுமே நிறைவு காண எனக்கு வரமருளும். ஆமேன். தீமூட்ட வந்தேன், அது பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர வேறு ஏது என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இன்னாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை என்றும் அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து இயேசுவை நம் சொல்லிலும் செயலிலும் காண சென்று வாருங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடர்கிறது. இறைவனுக்கு நன்றி. பக்தர்கள் போற்றிடும் காவலரே, சித்தர்கள் போற்றிடும் ஞானியரே, நித்தமுமே உம்மை வேண்டுபவர்க்கு சத்தியமான இன்னாசியாரே. பக்தர்கள் போற்றிடும் காவலரே, சித்தர்கள் போற்றிடும் ஞானியரே, நித்தமுமே உம்மை வேண்டுபவர்க்கு சத்தியமான இன்னாசியாரே. போற்றிடும் ஞானியரே, நித்தமுமே உம்மை
கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்கும்படியாக புனித இன்னாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. தூயவர்களின் பேரின்பமாகிய இறைவா, உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கையால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமை எங்கும் பரப்பும் திருச்சபையின் மறுமகிழ்ச்சிக்கு கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைக்கவும் தூய லோயோலா இன்னாசியாரை அழைத்தீரே. அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை என்றும் போற்றுகின்றோம். அவருடைய எடுத்து காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும் நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்று கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சோதியாகி ஒளிர்ந்தவரே, பக்தர்கள் போற்றிடும் காவலரே, சித்தர்கள் போற்றிடும் ஞானியரே, நித்தமுமே உம்மை வேண்டுபவர்க்கு சத்தியமான இன்னாசியாரே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.